ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ இந்த தருணத்துல நீங்க பார்க்க போற அடுத்த டீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3 முறை சாம்பியன்ஸ் ஆன ஷாருக் கான் சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம்ல இருந்து பாதி பேரை காணோம். அவ்வளவுதான், டீமே சேதெல்லாம் காணும், கேப்டனை காணும். இதெல்லாம் ஒரு மூலையில இருந்துச்சு. கேப்டனுக்கு 18 கோடி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அங்க 26 கோடிக்கு ஒரு கேப்டன் தூக்கி வச்சிருக்காங்க. 18 கோடி கேப்டன் கொடுக்க மாட்டாங்க. வெங்கடேஸ்வருக்கு 23 கோடி மேல. அதுதான் எனக்கு காமெடி. அப்ப பிரச்சனை வந்து காசு கொடுக்கறதுல இல்ல, அங்க பிஹேவியர்ல தான் அது பிரச்சனை வந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் ரிக்கி பாண்டிங், என்னோட செல்லப்பிள்ளை ரிஷப் பண்ணிட்டு கிடையாது, ஸ்ரேயஸ் ஐயர் தூக்கி இருக்காங்க. இருக்குன்னு போட்டோம். கேகேஆரோடைய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தா யாரெல்லாம் ஆக்சுவலாக எடுத்திருக்காங்க, என்ன பட்ஜெட்ல எடுத்து அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி ரீடைன் ஆயிருந்தாரு, சக்கரவர்த்தி சிங், ரசல், நரைன் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பிளேயர் அர்ஷித் ராணா அண்ட் கூடவே ரமன்தீப் சிங் வந்து அன்கேப்டா வந்து ரீடைன் இருந்தாங்க. 6 பேர் ரீடைன் பண்ணிட்டாங்க. அது இல்லாம இவங்க ஆக்ஷன்ல அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த பேர் வழக்கம் போல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் 23 கோடியே 75 லட்சம் கொடுத்து ரீடைன் பண்ணிருக்கலாம். இல்ல பண்ண முடியாது, என்ன 6 பேர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்களா, யாரை விடுவீங்க? ரிங்கெல்லாம் விட்டு இதை விட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால இங்க வந்து பெருசா அவங்க வந்து செலவு பண்ணது வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு. ஆனா இவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஒரு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா அது அவரே சொல்லிடுவாரு இல்லன்னு. சோ ஆனா இவர் தான் மேக்ஸிமம் கேப்டனா இருக்கிறதுன வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. மேபி இல்ல முன்னாடி ஒரு ரூமர் வந்துச்சு, நாமே பேசியிருந்தோம் ரிங்கு சிங்க வந்து கேப்டனா போறாரு. இல்ல எனக்குமே இந்த இதுல தெளிவா இருக்குன்னா தம்பி, வெங்கடேஷ் ஐயர் தான் மேபி கேப்டன் மெட்டீரியலா உள்ள போவாரோ அப்படின்ற மாதிரி தெரியல. மேபி ரகானே உள்ள இருக்கு, நாங்க ரகானே கூட கேப்டனா போடுவோம். ஆமாண்டா, இருக்காருல ரகானே, என்ன வேணா நடக்கலாங்க அது. ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நோக்கியா. ஸோ அவரை வந்து 6 கோடி 50 லட்சத்துக்கு எடுத்துருந்தாங்க. செம்ம பிக் தான் இது, ஒரு நல்ல பவுலர். அண்ட் இப்போ ஸ்டார்க் இல்ல அந்த இடத்துல, 6 கோடி 50 லட்சத்துக்கு நோக்கியா இஸ் பெட்டர். எஸ், ஸ்டார்க் இல்ல அந்த இடத்துல. ஸோ சூப்பரான பவுலர்னா நோக்கியா கண்டிப்பா இருப்பாரு. ஸோ பெஸ்ட் ஆக்ஷன். பில்சால்ட்டுக்கு பதிலாக குவிண்டன் டிகாக 3 கோடி 60 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஓகே, பிரைஸரா பார்க்க இது கம்மி பட்ஜெட் தான், பட் இருந்தாலும் ஒரு நல்ல டீசென்டான பிக் தான் இது. குவிண்டன் டிகா 3 வருஷம் உங்களுக்கு ஆடி கொடுத்துருவாரு. விக்கெட் கீப்பர் மெட்டீரியல், நல்ல பிளேயர் கூட ஓப்பனிங்ல, அதனால தேவையான பிளேயர் தான். சூப்பர் மேட்டர். அன்கிரீஷ் ரகுவன்ஷி 3 கோடி, தெரிஞ்ச பிளேயர் தான். 30 லட்சம் டு 3 கோடி. ரகுவன்ஷி ஓப்பனிங் மேட்ச்ல டெபியூட் பண்ணாரு. அண்ட் டெபியூட் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் 50 அடிச்சு கொடுத்தாரு. அவரோட ஒர்த்ன்றது ரொம்ப தெளிவாக கண்டிருக்காரு. ஃபியூச்சர்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அடுத்த வாட்டி ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது ரீடைன் பண்ற லிஸ்ட்ல ஒரு பேர் கண்டிப்பா இருக்கும். அப்படியா? அதுக்குள்ள கேப் வாங்கிட்டாருன்னா எங்க போக வேண்டியதான் நான். ஓகே, ஸ்பென்சர் ஜான்சன் 2 கோடி 80 லட்சம். ஸ்பென்சர் ஜான்சன் வந்து சிஎஸ்கேவும் ட்ரை பண்ணாங்க, பட் விடல. கேகேஆர் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓவர்சீஸ் லெவலில் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்தியன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா எதுவும் பண்ணது கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கலாம், என்ன பண்றாரு அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம மோயின் அலியை வந்து 2 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே பிராவோட பிக்கா எனக்கு தெரிஞ்சுது. ஸோ மோயின் அலி ரகானாவெல்லாம் எடுக்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆடா நம்ம பசங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. பிராவோ தான் இதை வந்து எடுத்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. மோயின் அலியை யூஸ் பண்றதெல்லாம் பிராவோவுக்கு தான் தெரியும். ஓகே, மொயின் அலியை வந்து தூக்கியிருக்காங்க. ரஹமனுல்லா குர்பாஸ் வந்து எடுத்திருக்காங்க 2 கோடிக்கு. ஆனா திரும்ப குர்பாஸ் ஆட போறாரு. 2024 இவர் தான் பிரைமரி ஓப்பனரா இருந்தாரு. பட் அம்மா சென்டிமெண்ட்னால ஊருக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் பில்சால்ட்டை உள்ள கொண்டு வந்து அம்மா சென்டிமெண்ட் திரும்ப உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்துட்டாரு. பட் பேக்கப்பா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. டிகாக்கு தான் ஆடுவாரு, பேக்கப் தான் தோணுது. மேபி குர்பாஸோட ப்ளே பண்ண வைக்கலாம், இவங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சொர்னார்னா வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வைபவ் அரோரா 1 கோடி 80 லட்சம். அர்ஷித் ராணா வைபவ் அரோரா கலக்கிட்டு இருந்தாங்க போன சீசன். அதே திரும்ப வைபவ் அரோராக்கு போயிருக்காங்க. ஒரு நல்ல பிக்குன்னு தான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி அவங்க ஸ்குவாட்ல இருந்தவர் அப்படிங்கிறதுனால இன்னும் பெட்டரா இருக்கு. அஜின்கா ரகானே பேஸ் பிளேயர்ஸ்க்கு எடுத்திருந்தாங்க. ரகானே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அன்சோல்டு, அதுக்கப்புறமா தான் சோல்ட் ஆயிருந்தாரு. அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி பிராவோட பிக்கு தான் அஜின்கா ரகானே. பிராவோ உள்ள இருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ல எப்படி இருக்காரு நல்லா தெரியும். அதனால வந்து மேபி அந்த ஃபார்முக்காகவே திரும்ப எடுத்து உள்ள வருவாங்க. ரகானே வந்து ஆட வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டாப் ஆர்டர். ஸோ மேபி ஆட வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ் தான், அவர் கேப்டனா அப்பாயின்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மட்டும்தான் ஆட வாய்ப்பு. வேற வழியே கிடையாது. கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி அதான் எஸ் அது. ஸோ மேபி அது நடக்கலன்னா கண்டிப்பா ரகானே பெஞ்ச் தான். அது இல்லாம ரோமன் பவல் 1 கோடி 50 லட்சம். பவலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உள்ள அவ்வளவு ஹிட் இருக்கும்போது ரோமன் பவல்லாம் எடுத்து வெளிநாடுல ஆடுறதுக்கு தேவைப்படுவாருன்னு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன். ஸோ என்ன இப்படி ரசலே போட்டு பொழந்துட்டு தான் இருக்காரு. ஆமால, ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் இப்போ இவங்களோட ஓவர்சீஸ் எப்படி இருக்கும்? குவிண்டன் டிகாக்கு, ரசல், நரைன் அண்ட் இன்னொரு ஃபாரின் பவுலர் நார்ஜே. எஸ், நோக்கியா இருக்கார்ல. சோ மேபி ரசலுக்கு பேக்கப்பா இருக்கலாம் பவுல். சோ நல்ல சாய்ஸ் தான். ரசலுக்கு பேக்கப் தேவைப்படாது. அதனால எஸ்எஸ் பேட் வச்சு 6 அடிச்சிட்டு இருப்பான்டா. இல்ல இன்ஜுரி பிரச்சனை இருக்குல்ல, ஆடிடுவான், நொண்டிட்டு வச்சு ஆடிடுவான், வந்தாலும் வந்துருவான். அதெல்லாம் ஃபிக்ட். உம்ரான் மாலிக்கே வந்து 75 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. உம்ரான் மாலிக் 75 லட்சம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்சோல்டுனே, அப்புறம் சோல்டு. அதுவே பரவாயில்ல. 75 லட்சம்ன்றது ஓகே தான் அவருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவரெல்லாம் ஃபியூச்சர், இவரெல்லாம் இந்தியா உடச்சிட்டு ஸ்டிக்கெல்லாம் வந்து இதுல போடுங்க, காங்கிரீட்ல போடுங்கன்னு சொன்னாங்க. உடச்சிட்டு ஓடும்.
ஸ்பீடா போட விட்டு அவரை ஓட வச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் மனிஷ் பாண்டே நல்ல 25 லட்சம். நீங்க சப்ஸ்டியூட்டா உள்ள உட்கார வச்சு ஃபீல்டிங் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 25 லட்சம் அதுக்கு ஒர்த்து தானே. மறந்துடாத, மனிஷ் பாண்டே ஒரு வாட்டி இவங்க கப் அடிச்சாங்க தெரியல அவனுக்கு பஞ்சாப் கூட, அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர். எனக்கு மனிஷ் பாண்டே பேட்டிங்லாம் பிடிக்கும். என்ன ஒண்ணுன்னா 50 அடிச்சாருன்னா அது வந்து டீம் வின் பண்ணாது, அந்த ஒரு இதுதான் இருக்கு. அது இல்லாம அனுகுல் ராய் 40 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அனுகுல் ராயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமா கேகேஆர்ல இருந்த ஒரு பிளேயர் திடீர்னு வந்து மும்பைக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. அனுகுல் ராய் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் சூப்பரா இருக்காரு. பட் இப்பவுமே இந்த சீசன்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதா டிசப்பாயின்மெண்டான விஷயம். அது இல்லாம லவ்னீத் சிசோடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் எடுத்திருந்தாங்க, பேஸ் 30 லட்சத்துக்கு. அண்ட் மயங்க் மார்க்கண்டே அவரை பேஸ் 30 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. மார்க்கண்டே வந்து வெல் நோன் ஸ்பின்னர். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்காக ஆடிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி மும்பையில் இருக்கிற போதெல்லாம் பெரிய சம்பவம் பண்ணியிருந்தாரு. பட் ரீசெண்டா மார்க்கண்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால ஐபிஎல்ல அவர் பெருசா சோல்டே ஆகல. அதுக்கப்புறமா கேகேஆர் வந்து கடைசியா 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வருண் சக்கரவர்த்தி உள்ள இருக்கிறதுனால பேக்கப்பா தான் இருக்க போறாரு. வாய்ப்பு கிடைக்குமாங்கிறதும் தெரியல. ஓவராலா பார்க்கும்போது கேகேஆர் வந்து ஒரு சில பிளேயர்ஸுக்கு நல்ல பேக்கப்பும் எடுத்து வச்சிருக்காங்க, டீமையும் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சுனில் நரேன் அண்ட் குவிண்டன் டிகாக் இறங்க போறாங்க, வெளுத்து வாங்க போறாங்க. அதுக்கப்புறமா வெங்கடேஷ் ஐயர் வருவாரு. அண்ட் கடைசி வரைக்கும் பயர் ஃபவர் இருக்கு அவங்க கிட்ட, ரசல் இருக்காரு அடிக்கிறதுக்கு, ரிங்கு சிங் இருக்காரு, ரமன்தீப் சிங் இருக்காரு. பயங்கரமான ஸ்குவாடா தெரியுது இந்த டைமும் கேகேஆர் விட்ட இடத்த திரும்ப பிடிப்பாங்களா அப்படின்றது, சரி பிடிச்ச இடத்த திரும்ப பிடிப்பாங்களான்றது. ஆனா இங்க மிஸ் ஆகுறது என்ன நான் சொல்லிடுறேன், 2024க்கும் போகும். சரி கோச் எல்லாமே ஓகே தான், அதை விட்டுருங்க. கம்பீர் மென்டாரால தான் வின் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட அந்த கோர் டீம் என்னடா இல்ல அப்படி சொல்றேன். ஏன்னா அங்க இருக்கிற கோச் வந்து பயங்கரமான ஒரு கோச், டொமஸ்டிக் லெவல்ல சூப்பரா பண்ண ஒருத்தர். அவர் இப்படி ஒரு டீமை பிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான இருந்துச்சு. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்டார்க்கு பிளே ஆஃப்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அவர் மிஸ், கேப்டனா வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜியை உள்ள கொண்டு வந்த ஸ்ரேயஸ் ஐயர் மிஸ், நிதிஷ் ராணா வந்து மிஸ் ஆயிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொன்னேன். ஓப்பனிங் ஆனா பில்சால்ட்டும் மிஸ், அதுதான் குவிண்டன் டிகாக்கையும் குர்பாஸையும் கொண்டு வந்துட்டாங்களா சொல்றாங்க. பில்சால்ட் அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாதுல்ல. ஆமா, என்னன்னா கம்பீர் இருந்தாதான் நிறைய வேற ஆடுறன்னு சொல்லுவாரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சோ இதெல்லாம் இங்க ஒரு பாசா இருக்கு. இந்த காம்போ அங்க இருக்கும்போது ஹிட் ஆச்சு, திரும்ப எகன் உள்ள வரும்போது அது ஹிட் ஆச்சு. பாப்போம் இந்த தடவை எப்படி ஆகுது, என்ன பண்ண போறாங்க. கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டிஃபெண்ட் பண்றாங்களா டைட்டில்? தட் இஸ் நைட் ரைடர்ஸோட ஸ்குவாட். இதுல யாரு கேப்டன், பிளேயிங் 11ன்றத வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.